ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து என் பிறந்த நாள். ஸோ நானே ஒரு கேக் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை வந்து பேப்பரை வச்சுருங்க. ரொம்ப எண்ணெய் தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ங்க. ஓகேயா? தேய்ச்சிட்டு சாம்பல் வைக்கணும். தம்பி எழுப்பி விட்றாத. இப்போ வந்து நாங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு வந்துட்டு கேக் செய்ய போகிறோம். இந்த கம்பெனி இந்த கம்பெனி கேக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து அப்படியே ஃப்ளஃபியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து நாங்கள் இதுவே வாங்கி ட்ரை பண்ணலாம், இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டான கேக் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கேக்கே வாங்கி நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து முக்கியமாக தேவையானது வந்து முட்டை, எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பால். ஸோ அந்த மூணையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து உமாஸ்ரீயா அவளுடைய பர்த்டேக்காக கேக் ரெடி பண்ண போகிறா, மிக்ஸ் பண்ண போகிறா. ஸோ இது வந்து அவளுக்கு ஈஸியாக இருக்கும்ல, கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு மற்றெல்லாம் செஞ்சோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்களுடைய பிளான். என்ன பண்ணியிருக்காங்கன்னு ரீட் பண்ணுங்கள். 250 ml water. ஓகே. இல்ல மில்க். எல்லாம் மில்க். ஓகே. வாட்டர் ஆர் மில்க். நாங்கள் மில்க் எடுத்துருக்கோம். ஆமாம், ஏன்னா வந்து மில்க் வந்து கொஞ்சம் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரெயின்போ சூப் முதல்ல அதான் ஆரம்பிக்கணும். இப்போ 3 eggs 1/2 அப்படின்னா ஹாஃப் கப். 1/3. 1/3 அதில் போட்டிருக்காங்க. சாரி. 3 cup 75 ml வெஜிடபிள் ஆயிலா? ஓகே. and 3 eggs. நாங்கள் வந்து 6 eggs எடுத்துருக்கோம், ஏன்னா நாங்கள் அங்கெல்லாம் தேவை. ஸோ எடுத்துட்டோம். இப்போ இதை கலந்து தான் போடணும். ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது மட்டும் ரீட் பண்ணால் போதுமா? செய்முறை நீ ரீட் பண்ணணும்ல, கீழே என்ன எப்படி செய்யணும்னு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ வந்து அது என்னெல்லாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க? எக்கா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுப்பை. ஸோ ஹீட் பண்ண ஆன் பண்ணி வச்சுட்டுவாங்க. கரெக்டாக வந்து 300 கிட்ட ஆன் பண்ணுங்கள். 350 சொல்லியிருக்காங்க, பட் நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். 300 கிட்ட வைங்க. ஓகே. ஃபஸ்ட்டு 3 எக்கு போடுங்க. 3 eggs. உடைக்கிறதுக்கு ஏதாவது நைஃபு இல்லை ஸ்பூன் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுவோமா? இது சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏன்னா டார்க்காக இருக்கு. முட்டை வந்து டார்க்கோ இல்லையோ எல்லாம் ஒன்று தான். ஓகே. கொஞ்சம் நீ சவுண்டாக பேசுனா இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஓகேயா? ஓகே. கிளியராக வந்துருச்சு. ஓகே, குட், சூப்பர். இந்த முட்டையை இங்கே வச்சிடலாம். எடுத்து சைடில் வச்சுட்டு இதை எடுத்துருவோம். ஸோ இந்த ஃபோர்க் எடுத்துட்டு இங்கே பின்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே, குட். ஓகே. இந்த கவர் வரையா? ஸோ 3 முட்டையை உடைச்சாச்சு. இப்போ கலக்க போகிறேன், ஏன்னா போடுற முன்னே கலக்க லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. நிம்மதியாக இருக்கும். நிம்மதி இருக்குமா? ஓகே. அது எனக்கு வார்த்தை வரணும். இப்போ 3 எக்கு வச்சிட்டிங்களா? அப்புறம் அதில் என்ன போட்டிருக்காங்க? ஆயில். அதில் வச்சுக்கோங்க சும்மா. அது எப்படின்னா நம்ம கேக் பண்ண போகிறது தானே. ஓகே. இது வந்து ½ கப்பு. ஆனால் அதில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 1 கப் ஊற்ற சொல்லியிருக்காங்க. இல்லை 1 கப்டி. ஆமாம், 1 கப் மில்க் ஆர் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ ஓகே. கலக்க வேணாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்தது என்ன? 1/3 அதில் போட்டிருக்கு. ஸோ 1/3 வந்து ஆயில் ஊற்றுறோம், வெஜிடபிள் ஆயில். ஓகே. 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 ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோ. இது காட்டிடுங்க. ஓகே. இந்த பாக்கெட் வெளில எடுத்தாச்சு. இப்போ நான் கட் பண்ணி போட போகிறேன். சைடில் கீழே கட் பண்ணிடுவோம், ஏன்னா அந்த கவர் வந்து எனக்கு பிடிக்கிறது. கவர் உள்ள கொழுந்துரும். அதான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடுங்க. ஓகே. திருச்சி ஸ்மெல் நல்லா இருக்குங்க. ஸ்மெல் நல்லா இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ எடுக்கிறதுக்கு. போட்ட உடனே ஸ்மெல் நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெயின்போ. ஓகே, குட். ஸ்மெல் ஸோ குட். ஓகே. சைடில் உள்ள மாவையும் லைட்டாக அப்படியே தள்ளி தள்ளி விட்டு. குட்.
நாங்கள் வந்து மிஷின் எடுத்துட்டோம் கையில், ஏன்னா அதில் வந்து மிஷின் அடித்தா மொத்தம் 2 minutes, பட் 1 minute நான் கையில் செஞ்சுட்டேன். இது வந்து மீடியம் பீட்ஸில் வந்து மீடியமில் கொஞ்சம் 2 minutes ஆகிட்டு சொல்லியிருக்காங்க. பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி இது ஃபினிஷ்ட். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சின்ன குழந்தைங்களும் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அவங்க செய்யணும் ஆசைப்பட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்த பெரிய பேனில் வந்து ஊற்ற போகிறோம். சரி தாங்க ஊற்றுடா. ஓகே, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? எப்படிங்க? இல்லை, நீ அதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் வலிக்கி தந்து. சரி ஓகே, ஃபஸ்ட் ஊற்றிக்கோ, அப்புறம் அம்மா நெக்ஸ்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஊற்ற போகிறேன். ஸோ மிடில்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் எப்போவுமே. ஓகே மேடம். எல்லாரும் பண்ணுறத பார்த்து தான் நான் செய்கிறேன். எங்கள் அம்மாவை கற்றுக் கொடுத்தது. எங்கள் அம்மாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் மிச்சம் எல்லாரையும் பார்த்து. ஆமாம், அந்த டிஷ்யூ பேப்பரோட வைக்கக்கூடாது. டிஷ்யூ பேப்பர் எடுத்துரு. டிஷ்யூ பேப்பர் எடுத்துருவேன். ஓப்பன் பண்ணுவேன். இது கீழே இடத்துல வச்சுருவோமா, நம்ம 2 தான் மேலே வைப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட் செய்ய போகிறோம். ஃபேவரட் சாக்லேட். சரி ஓகே, சேம் மெத்தட் தான். அதே 3 முட்டை போட்டுட்டு, ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. வந்து 1 cup ஆஃப் மில்க். ஸோ 2 times அதே மாதிரி சேம் மெத்தட். 1/3 கப் ஊற்றணுமா ஆயில். இதில் வந்து 1/2 கப் ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நீ 1/2 கப் ஆயில் ஊற்றணும். ஸோ இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோ. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போவுமே கலந்துருக்கலாம், இல்லை அது வெளில லைக் பறந்துடும் மாதிரி பறக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பீட்ரு போடும். ஸோ இதெல்லாம் வலிச்சு எடுக்கணும். ஓகே ஓகே, ரெடி. ஸோ இது வந்து சாக்லேட்டுக்கு 2 வச்சாச்சு. க்ரீம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். பட் வந்து எப்படி ட்ரை பண்ண போகிறோம்னா 1 cup. ஓகே, 1 cup. அது என்ன கப்பு? 1/2. ஸோ அது 1 cup. ஸோ எத்தனை? ஸோ 2 times போடணும். 2 times. ஸோ நல்லா குலுக்கிக்கோ ஃபஸ்ட்டு. நாங்கள் என்ன ஜூஸாக குடிக்கிறோம். சரி ஓகே, பண்ணுங்க. ஓகே, குடிங்க. ஸோ நான் வந்து ஆர்டராக போகாமல் டிஃப்ரெண்ட் கலக்க தானே போகிறோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து இதில் வந்து பவுடர் சுகர் வந்து 1/3 கப்பு. ஸோ வந்து இருக்குது 1/3 கப்பு. 1 times போதும். ஸோ நம்ம போடுங்க ஃபுல்லாக. இப்போ வந்து பீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது, நம்ம ஊற்றுனதோட இப்போ கொஞ்சம் நேரம் தான் அடித்தோடனே கொஞ்சம் ஃப்ளஃபியாக மாறி இருக்குது. ஃப்ளஃபியாக மாறல, லைட்டாக அது மாதிரி வர மாதிரி ஸ்டார்டிங்காக இருக்குது. ஸோ ஹாப்பி. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை பாருங்கள், தெரியுதா? அப்படியே நம்ம அந்த க்ரீம் மாதிரியே இருக்குல்ல, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதே கடலை வாங்குற க்ரீம் மாதிரியே இருக்குது. வந்து இந்த விப்பிங் க்ரீம் தான் வந்து ஒருத்தனை விப்பிங் க்ரீம் சொல்லியே வாங்கினேன். ஹெவி, அதாவது குக்கிங் இல்லாமல் அப்படி இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வாங்கினேன். பேசு. இப்போ அது யூஸ் பண்ண எனக்கு அதுவும் பவுடர் சுகரும் போட்டு நல்லா அடித்தோம். இப்போ இதில் போட்டோன்னே எனக்கு அப்படியே எலக்ட்ரானிக்காக தான் நான் செஞ்ச கப் கேக். அதாவது ராகி மாவில் போட்டு செஞ்சேன். நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த இது வந்து க்ரீம்லாம் கொஞ்சம் மேக் பண்ணலாம். ஏன்னா சூடோடு வச்சோன்னா உரிக்கிறோம்ல. ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுரும். மெதுவா. பிக் மெஸ். வீடியோ எடுக்கிறதே மறந்து போய் நாங்கள் தடவ ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்லையே, தடவுற அளவுக்கு வருதே. ஸோ ஃபைனலி ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக வந்திருக்கு. அப்படி ஜம்முன்னு எப்படி வச்சுருவோமா? ஆக்சுவலி நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ கீழே மட்டும் தடவரையே என்ன பண்ணுற? ஏதோ பண்ணுறோம். நல்லா வந்த கேக் வரைக்கும் நல்லா வருது ஐயா. அந்த க்ரீம் பண்ணுறது தான் கொஞ்சம் சொதப்பு. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கேக்கில் வந்து ஒரு சுற்றுறதுக்கு ஒன்று வச்சு பண்ணுவாங்களா, அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அப்புறம் வந்து நைஃபை வச்சு கொஞ்சம் க்ரீமெல்லாம் தடவி விட்டுட்டோம். அது வந்து க்ரீம் நாங்கள் போட உருகிட்டே போச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வந்து என் மாவு வந்து ஒரு ஐடியா கொடுத்தா, லாஸ்ட்டு மார்ஷ்மெலோ வச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை வாங்கிட்டு வந்தோமா, அதை வச்சு ஃபைனலாக அவள் தான் க்ரியேட் பண்ணா. நான் பண்ணல, அவள் தான் க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டா. To you.
ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லாக்கா நல்லாக்கா. உடனே கட் பண்ணி காமிக்கவா? நாங்களே செஞ்சது. இது ரவுண்ட் ஆமா இவ வீட்ல செஞ்சா. ஏ ஏ நான் தான் செஞ்சாச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and also சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.